என்ன விளையாடுறியா? என்ன இதெல்லாம்? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இடினா ரொம்ப பயம். அப்ப கல்யாணத்துக்கு முந்தி? அப்போ எங்க அம்மா கூட படுத்துக்குவேன். இடி இடிச்சதுன்னா எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்குவேன். அப்போ இடி இடிக்கும் போது யார் பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்குவேன், அப்படித்தானே? யோ, அர்த்த கட்டத்தனமா பேசாத. மரியாதையா வந்து இங்க படு. இங்க வந்து படு. நீ நானும் தான். இறங்கி வா. இரு இரு. முதல்ல ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. போ. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டு. எதையும் நான் மாட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா. அப்பதான் இங்க இடம். போ. ஐயோ, ரொம்பதான் அழுத்துக்கிறியே. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா? கொஞ்சம் வரேன். எங்க போற? ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்குத்த பாயிடக்கூடாது பாரு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன். அடடடடா, சும்மா சொல்லக்கூடாதியா. நீ அறிவு கொழுந்தேதாயா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அறிவு கொண்டுதான். பேசாம படு. யோ, விளக்கு அணைக்காம படுக்கிறியே? தெரிஞ்சுதான் படுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும். நீ படு. இன்னொரு விஷயம். என்ன? இடி என்ன பயப்படுறியே? அதனாலதான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலேயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தள்ளியே படு. திருமிஷம் பண்ணாம படுக்கணும். புரியுதா? படு. படு. இன்னொரு விஷயம். என்னது? இடி இடிக்கும் போது என்ன கட்டிப்பிடிக்கணும். இடி நின்ன கையை எடுத்துடணும். மறுபடியும் இடி அடிச்சா கட்டிப்பிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம். என்னையா? கல்லு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கணும். இந்த கேப் எப்பவும் இருக்கணும். கை எடுக்கிறியா? இடி நின்னு போச்சு. அப்படியா? கேப் கேப். என்ன கேப் கேப்? ஓமேலே உனக்கு நம்பிக்கை இல்ல. பெரிய கேப். தள்ளி நில்லு, இந்த காளை மனம் மாறாதடி. சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, ஆசை இப்போ தீராதடி. இது ராத்திரி நேரத்து மோகம், இது விடிஞ்சா தனிஞ்சிடும் தாகம் தாகம். தள்ளி நில்லு, நீ தள்ளி நில்லு, இந்த காளை மனம் மாறாதடி.
பாதை மாறி நீயும் போகாதடி, போதை ஏறி இங்கு ஆடாதடி. பாவங்கள் செய்வது வீணாகுமே, இந்த பாவங்கள் எல்லாம் உனக்காகுமே. அட உன்னோடு என்னாலும் போராட முடியாது. தள்ளி நில்லு அம்மம்மா, தள்ளி நில்லு, இந்த காளை மனம் மாறாதடி. ராத்திரி நேரம் வீணாகுது, நான் நித்திரைக்காக போராடுறேன். உன் கண்ணங்கள் தான் இப்போ புண்ணாகுமே. உடல் கொள்ளாடுது, காத்திருளு, காத்திருளு, இந்த பன்னி போல் நீங்குதையா. காத்திருளு, உன்னை காத்திருளு, கண்கள் ரெண்டோ நோகுதையா. இது ராத்திரி நேரத்து மோகம், இது விடிஞ்சா தணிஞ்சிடும் தாகம். தள்ளி நில்லு, நீ தள்ளி நில்லு, இந்த காளை மனம் மாறாதடி. சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, என் ஆசை தீர கொஞ்சம் வாய்ப்படு. பங்கஜம், பங்கஜம், சின்ன பொண்ணு, அம்மாவுக்கு என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் தெரியலப்பா, திடீர்னு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் நரசம்மாவை போய் கூட்டு வந்தேன். நரசம்மா, என்னாச்சு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, சந்தோஷமான விஷயம்தான். நீங்க அப்பாவை போறீங்க. அடி ஆத்தி, மகளுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுப்புட்டு ஆத்தாகாரி முழுவாம கிடக்குறா. ஏ கேள்வி சும்மா இரு. உனக்கும் புருஷா இருந்தா நீ இப்படிதான் இருப்ப. ஆமா. வெக்கத்தை பாரு, வர வர இந்த ஊர்ல ஒவ்வொன்னும் விவசாயம் இல்லாம நடக்குது. எதிரி விவசாயம் இல்லாம நடக்குது? ஏன் உடம்புல தெம்பு இருக்குது? ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, மயக்கம் போட்டு விடுறா? உங்க வீட்டுக்காரனுக்கும் உடம்புல தெம்பு இருந்தா நீங்களும் போய் வாந்தி எடுங்க, மயக்கம் போட்டு விழுங்க. ஆமா, உடம்புல தெம்பு இருக்கிறத இததான் காட்டணுமாக்கம். வாங்கடி வாங்கடி, சலிச்சுக்கிறாளுங்களே. பங்கஜம், பங்கஜம், பங்கஜம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உங்க அம்மா மயக்கம் போட்டு வந்தாங்க, என்னாச்சு? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நீ போய் கை கழுவிட்டு வா, நான் சாப்பாடு போடுறேன். நர்சம்மா வந்தாங்களா? வந்தாங்க. என்ன சொன்னாங்க? நான் தான். நடேதா, என்னடா இதெல்லாம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளாமே, இந்த வயசுல போய் சிச்சி. சரி சரி, என் பரம்பரைக்கு என் பொண்ணு மூலமா ஒரு வாரிசு உருவாகும்னு பார்த்தேன். அதுக்கு என் மாப்பிளை ஒத்து வரதா தெரியல. அதனால நானே எனக்கு ஒரு வாரிசு உருவாக்கிக்கிட்டேன். இத பார்த்தாவது என் மாப்பிளைக்கு ரோஷம் வருதான்னு பாப்போம். இத பாரு, என்ன உங்க அப்பா கையால ஆகும்னு சொல்லி காட்டுறாரு. நேரம் வரும்போது உங்க அப்பனுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கு நான் யாருன்னு தெரியும். என்ன பெரியவங்க யாரு இல்லையா? விடுங்கப்பா. யாரு? நர்சம்மாவா? என்னன்னு பார்த்து நர்சம்மா முழுகாம இருக்கா? கல்யாணம் ஆகுற அதுக்குள்ள கர்ப்பமா கூட்டா பஞ்சாயத்தை. இத பாருமா, நீயா விரும்பி தோரம் போயிட்டியா இல்ல எவனாச்சும் ஒன்ன மோசம் பண்ணிட்டானா? நர்சம்மாவை மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. அவங்களோட இந்த நிலைக்கு காரணம் நான் தான். நல்லதுக்கு படுபாவி, இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல காலை வச்சிட்டோம், வெட்டிடுறேன். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்து போடுறேன். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வைத்தியம் பார்க்கிறவனுக்கு நம்ம ஒரு பண்பாடு எங்க தெரிய போகுது? படிச்சான், கிளிகளின்னு கிழிச்சான், டவுனுக்கார புத்திய காட்டிட்டான். திருட்டு கமநாட்டி செய்யறதையும் செஞ்சுவிட்டு எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான். இவன என்ன திமிரு இவனுக்கு? விடுங்கய்யா, விடுங்கய்யா, விடுங்கய்யா. என்னையா இது? கத்திய முதல்ல கீழே போடியா. வெட்டினா தான் என் மனசு ஆறும். இவனை வெட்டிட்டு தான் மறு வேலை. யோ, விடுங்கயா, விடுங்கயா. என்ன அந்த ஆளை வெட்ட போறியா? போ, போய் வெட்டு. அதுக்கு முன்னால உன் கையாலேயே இதை அறுத்து. இது அறுக்கிறத ஒண்ணுதான், அந்த ஆளை வெட்டுறதா ஒண்ணுதான். போ, வெட்டு, போ. இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கான், இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா?
யோ நீ அந்த பழைய வீட்டுக்கு போயா, இதெல்லாம் எடுத்துட்டு நான் வரேன். போ. நீ இதுக்கப்புறமா அவன் கூட போறாங்கறிய. உனக்கு சூடு சுரண கொஞ்சமாவது இருக்கா? நீ என் பொண்ணு தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த கேள்வியே அங்க கேளு. நீ வேணா மாப்பிளைய வேணான்னு ஒதுக்கிடலாம், ஆனா நான் கழுத்து நீட்டுட்டேனே. இனி காலத்துக்கும் அடிச்சாலும் உரைச்சாலும் அந்த மனுஷனை விட்டா வேற கதி. பெரிய ஏக பத்தினி வரத போயிட்டான், நீயும் பின்னாடியே போ. இத பாரு மகளே, இன்னும் கொஞ்சம் உன்னை நல்ல மாதிரியா வச்சிருந்தா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. திங்கு திங்குன்னு ஆடுவேன். போ போ. சும்மா இப்ப எதுக்கு வீண் பேச்சு? அப்படி என்ன ஊரலகத்துல நடக்காதது என் புருஷன் பண்ணிட்டாரு இப்படி தை தக்கான்னு குதிக்கிற? நம்ம ஊர் ஆம்பளைங்களோட யோகிதை அவுத்து விடுவா. அவன் அடுத்த அவன் பொண்டாட்டியில வச்சிட்டு இருக்கான். அத பாக்கும்போது என் புருஷன் எவ்வளவோ மேலு. அதோட நிறுத்திக்க. இன்னைக்கு அவன் உனக்கு ஒஸ்தியா இருக்கலாம், ஆனா உனக்கு என்னைக்கு இந்த வீடுதான் கதிங்கிறத மறந்துடாத. சொல்லிட்டேல, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னியோட முடிஞ்சு போச்சு. இனி என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத, உன் வீட்டு விஷயத்துல வந்து நான் தலையிட மாட்டேன். அதோட என் வீட்டு வாசப்படியை நீ மிதிக்காத, உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். உன் பொண்டாட்டிக்கு இதேதான். என்ன சின்ன பொண்ணு இது? என்ன சின்ன பொண்ணா? அவ இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறா. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு இவளை இன்னையோட தலைமொழி. நீ போடி உள்ள. அட போடி உள்ள. விவரம் கட்டவிட போடி. அவ நமக்கு மகளே இல்ல. என்னையா நீ இன்னும் போகவே இல்லையா? கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இப்படி வீரப்பா நிக்கிறியே, போயா போயானா? பாருங்கய்யா, உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம 2 பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன? அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல்ல, 14 மாசத்துல பிறந்தவன் பையன் உஷாராயிட்டா. புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தையை தொடங்க, அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா அதாவது MA MSc PhD அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாரு? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா மாப்பிள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திராம இருங்கப்பா. யோ, நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்களே, என்ன மாப்பிளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். தெரிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தாலும் பேச மாட்டியா? டேய், அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா. இப்ப பேசல காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா? ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு. டேய் கண்ணா, பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் கூட ஓடுங்கடா. நேரம் மாடாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்கங்க. உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கற. டேய் சாமி, ஒரு வார்த்தை பேசிற. டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீராடுங்க சார். ஐயோ பேச பண்ணி